ஓம் சாந்தி. நான் ஆத்மா இந்த சாக்கார உலகில் சங்கம யுகத்தின் சிரேஷ்டமான படைப்பு. பிரம்மா முக்கு வம்சாவளி சர்வோத்தம பிராமன் ஆத்மா. நான் பவித்திரமான சிரேஷ்டமான மகான் ஆத்மா. தூய்மை மேலும் சாந்தி ஆத்மாவாகி எனது சுய தர்மம். சிருஷ்டி சக்கரத்தில் எனது ஸ்தானம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது. நான் பத்தீத்தர்களை பாவனம் செய்யக்கூடிய பதீத்த பாவனி கங்கையாக இருக்கின்றேன். நான் பிரம்மா முக்கு வம்சாவளி. பிரம்மா பாபாவுடன் கூடவே எனது பிறவியும் திவ்யமானது, அலௌகீகமானது. நான் அவதரித் ஆத்மா. அசுர சமஸ்காரங்களையும் அசுர உள் உணர்வுகளையும் விநாசம் செய்யக்கூடிய சிவ சக்தியாக இருக்கின்றேன். நான் விஸ்வ கல்யாணகாரி பாபாவின் குழந்தையாக விஸ்வ கல்யாணகாரி ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் திரிகாலதர்ஷி ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் ஆத்மா மன்மனா பவ மத்யாஜி பவ மந்திரத்தின் அர்த்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். நான் ஆத்மா இந்த தேகத்தில் இருந்தாலும் தேகம் மற்றும் தேக சம்பந்தங்கள், பதார்த்தங்கள் மற்றும் வைபவங்களின் உலகிலிருந்து பற்றற்று இருக்கின்றேன். நான் ஆத்மா இரு புருவ மத்தியில் தெய்வீகமாக பிரகாசிக்கும் நட்சத்திரமாக இருக்கின்றேன். நான் ஆத்மா தேக சம்பந்தங்களிலிருந்து பர தர்மத்திலிருந்து இயற்கையின் தர்மத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றேன். நான் இயற்கையை வென்றவனாக இருக்கின்றேன். நான்
ஆத்மா, அலௌகீக ஆத்மா, அதிகாரியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, சுயம் என்னை லேசாக உணர்கின்றேன். நான் ஆத்மா இப்போது மனம் புத்தியினால் இவ்வுலகிலுள்ள அனைத்து ஆக்கர்ஷணங்களிலிருந்தும் விடுதலையாகி பரமாத்மாவினுடைய கவர்ச்சியில் ஈர்க்கப்பட்டு மேல் நோக்கி பறந்து செல்கின்றேன். சூரிய சந்திர மற்றும் ஆகாய தத்துவங்களுக்கும் அப்பால் சென்று கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா பிரகாசமயமான பரிஸ்தாக்களின் உலகில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலகின் சப்தத்திற்கு அப்பால் இருக்கின்றேன். நான் ஆத்மா இப்பொழுது நான் பிரகாசமயமான ஒளி உடலால் ஆன ஆடையை அணிந்திருக்கின்றேன். என்னை சுற்றிலும் ஒளியால் சூழப்பட்டிருக்கின்றேன். இந்த ஃபரிஸ்தா ரூபம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. வதனத்தில் பாப் தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். இப்பொழுது நான் பாப் தாதாவிற்கு முன்னால் இருக்கின்றேன். பாப் தாதாவின் மூலமாக எல்லையற்ற அன்பின் திருஷ்டியை அனுபவம் செய்கின்றேன். நான் பாப் தாதாவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கின்றேன். நான் பாப் தாதாவோடு அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இது எவ்வளவு விலகிய அன்பான நிலையாக இருக்கின்றது. ஒருவருடைய அன்பில் மூழ்கி நான் மேலும் என்னுடைய பாபா நான் ஃபரிஸ்தா
சம்பூர்ண அவ்யக்த ஃபரிஸ்தா பாபாவிடமிருந்து சுகம், சாந்தி, தூய்மை மேலும் சக்திகளின் கிரணங்களினால் நிறைந்து இருக்கின்றேன். இப்பொழுது நான் அனைத்து சக்திகளாலும் நிறைந்து இருக்கின்றேன். நான் அழகான ஃபரிஸ்தா. என்னை நான் பாப் தாதாவினுடைய மடியில் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். பாப் தாதாவினுடைய வரதான கரங்கள் என் சிரம் மீதுள்ளது. நான் ஃபரிஸ்தா. அனைத்து வரதானங்களால் நிறைந்து இருக்கின்றேன். நான் ஃபரிஸ்தா. பாப் சமான் சம்பூர்ண ஸ்திதியில் நிலைத்திருந்து சம்பூர்ண தன்மையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றேன். சம்பூர்ண ஃபரிஸ்தா பாப் தாதாவோடு இந்த சிருஷ்டியை சாட்சியாகி பார்த்து கொண்டிருக்கின்றேன். சாந்தி கடல் பரமாத்மாவினுடைய சாந்தியினுடைய கிரணங்கள் ஃபரிஸ்தாவான என்னுள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. மெல்ல மெல்ல இந்த சாந்தியினுடைய கிரணங்கள் முழு விஸ்வத்திலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. பஞ்ச தத்துவங்கள் மேலும் அனைத்து ஆத்மாக்களும் சாந்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வுலகம் சாந்தி கிரணங்களினால் நிறைந்து விட்டது. ஆஹா, எங்கும் அமைதியே அமைதி. தூய்மையின் கடலான பரமாத்மாவின் தூய்மையின் கிரணங்கள் தூய்மையான ஃபரிஸ்தாவான என்னுள் கலந்து கொண்டிருக்கின்றது. மெல்ல மெல்ல தூய்மையினுடைய கிரணங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அப்பவித்திரமானது தூர விலகி போய்க் கொண்டிருக்கின்றது. இந்த தூய்மையான கிரணங்களினால் ஆகாய தத்துவம், அக்னி தத்துவம், தண்ணீர் தத்துவம், வாயு தத்துவம்,
மற்றும் பூமி தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த தூய்மையின் கிரணங்களை அனைத்து ஆத்மாக்களும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நோயற்ற நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தூய்மையான கிரணங்களினால் வாயு மண்டலத்தில் பவித்திரத்தின் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது இங்கு பவித்திரமே பவித்திரமாக இருக்கின்றது. சர்வசக்திவான் பாபாவின் சர்வ சக்திகளின் கிரணங்கள் ஃபரிஸ்தாவான என்னுள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மாஸ்டர் சர்வசக்திவானாகிய ஃபரிஸ்தாவாகிய என்னுள்ளிருந்து சர்வ சக்திகளின் கிரணங்கள் மெல்ல மெல்ல இவ்வுலகம் முழுவதுமே பரவிக்கொண்டிருக்கின்றது. இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் இந்த சக்திகளின் அனுபவத்தை செய்து கொண்டு தன்னுடைய அசுர மற்றும் பலகீனமான சமஸ்காரங்களை விட்டு விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுமே சக்திசாலி சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சக்திசாலி கிரணங்களினால் வாயு மண்டலமும் அனைத்து ஆத்மாக்களும் சக்திசாலியாகிவிட்டார்கள். நான் ஃபரிஸ்தா இப்பொழுது பாப் தாதாவோடு சாக்கார உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். நானும் பாபாவும் உலக உருண்டையின் மீது நின்று கொண்டிருக்கின்றோம். அனைத்து பக்தர்களுக்கும் அவரவர்களுடைய இஷ்ட தேவதைகளின் சாட்சாத்காரம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சாட்சாத்காரத்தினால் அனைத்து பக்தர்களும் குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஃபரிஸ்தா இப்பொழுது நான் பறந்து பறந்து உலகின் உச்சியில் நிலைத்து இருக்கின்றேன்.
உலகத்தில் உள்ள மற்ற ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய இந்த இஷ்ட ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை சாக்ஷாத்காரம் செய்விக்கின்றேன். இந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினுடைய சாக்ஷாத்கார முத்திரையானது அந்நிய ஆத்மாக்களின் மனதில் அழிவற்றதாக இருக்கின்றது. ஆகாய தத்துவத்தில் நிலைத்து விஸ்வ கல்யாணக்காரியாகிய நான், ஃபரிஸ்தாவாகிய நான் மெல்ல மெல்ல கீழே இறங்கிக் கொண்டே இந்த உலக உருண்டையின் மீது அமர்ந்திருக்கின்றேன். செய்தியை கொடுக்கும் வாகனமாகிய நான், ஃபரிஸ்தா பரமாத்மாவினுடைய திவ்ய அவதார செய்தியை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த செய்தியினால் மற்ற ஆத்மாக்கள் பரமாத்மாவினுடைய ஆக்கர்ஷணத்தினால் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஃபரிஸ்தாவாகிய நான் ஆத்மாக்களை ஈஸ்வரிய ஆஸ்திக்கு அதிகாரியாக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஒளி உடலால் ஆன ஃபரிஸ்தாவாகிய நான் மெல்ல மெல்ல இப்புவியில் எனது சாக்கார உடலில் அவதரித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் அவதாரம் செய்துள்ள விஸ்வ கல்யாண்காரி ஃபரிஸ்தா. நான் இந்த மனித உடலில் இருந்து கொண்டே தேகத்தினுடைய அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விலகி விடுபட்டிருக்கின்றேன். இது எவ்வளவு அழகான சுகம் கொடுக்கக்கூடிய நிலை! ஃபரிஸ்தாவாகிய என்னுள்ளிருந்து ஒளி சக்தியினுடைய கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. என்னுடைய நெற்றியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஜோதி ஸ்வரூப பரமாத்மாவினுடைய சாக்ஷாத்காரம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய கண்கள் மூலமாக தூய்மையினுடைய பிரகாசத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வார்த்தையில் தெய்வீக தன்மையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நடத்தையில்
அனைத்து ஆத்மாக்களும் ஃபரிஸ்தாவினுடைய பொலிவை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேகத்தில் இருந்து கொண்டே ஃபரிஸ்தா சொரூபத்தை அனுபவம் செய்வது, மற்ற ஆத்மாக்களுக்கு சேவிப்பது, இதுவே என்னுடைய காரியமாகும். இதுதான் என்னுடைய இயல்பான நிலை. ஓம் சாந்தி.